ஒரு நாயை வாங்கி வளர்க்குறவங்க முதல் 6 மாதத்துக்குள்ளே அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த டாகை வெளியில் விடுறதோ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான் காரணம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஒரு பிளானிங்கே இல்லாமல் டாக் வாங்குறது, வெறும் எமோஷனை மட்டும் வச்சு வாங்குறது, அதை பற்றி எதுவுமே தெரியாமல் டாக் வாங்குறது. 56 நாளைக்கு முன்னாடி தாய்கிட்ட இருந்து குட்டியை பிரிக்கக்கூடாது. ஒரு 7-8 நாய்க்குட்டி பிறந்திருக்குன்னா 56 நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ப்ரீடர் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீடிங்னா என்னென்னு தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆட்கள் இருந்து டாக் வாங்காதீங்க. 2வது மிஸ்டேக், பப்பி வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பிளான் இல்லாமல் ரேண்டம் ஃபுட் சாப்பாடை போட்டே வைக்கிறது, எப்போ வேணால் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு விடுறது, எக்ஸசிவாக ஃப்ரீடம் கொடுத்து டாகை ஃப்ரீயாக விட்டுறது, என்டையர்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டு டாக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது. 3வது மிஸ்டேக், குழந்த மாதிரி நான் நாய் வளர்க்குறேன், அதுக்கு பேர் ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இல்லாத இன்னொரு விலங்கு, ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ ஏதோ ஒன்று, அதை ஒரு குழந்தை மாதிரி மனிதன் மாதிரி ட்ரீட் பண்ணுறது. 4வது இக்னோர் பண்ணுறது. நான் இப்போ இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து இதுவாக சரியாயிருன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறது, ரெட் ஃப்ளாக்ஸை கண்டுக்காம விடுறது. 5வது மிஸ்டேக், ஒரு சோஷியலைசேஷன் பிளானே இல்லாமல் இருக்கிறது. டாக் வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்தா தான் அது நல்லா ப்ரொடெக்டிவாக வளரும் அப்படின்னு நினைக்கிறது. 6வது மிஸ்டேக், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அநியாயமான எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் 2 வீடியோ பார்த்துட்டு இது எல்லாமே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் வாங்கிட்டு கொஞ்ச நாள்லேயே பொறுமை இழந்து போகிறது. ப்ராப்ளமேட்டிக் டாக்ஸ் வந்து தே ஆர் நாட் பார்ன், பட் தே ஆர் மேட்.